Daily. Taste the Daily. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்க்சியத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற ஒவ்வொன்றும் அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஆளா என்று இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. இதிலே நாம் ஏதோ பெரிய சக்தி, அவர்கள் சிறிய சக்தி, அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது என்று நினைத்தால் அது வெறும் ஈகோ அடிப்படையிலான அணுகுமுறையாக மாறிவிடும். அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதாவின் கொள்கை பரப்பு அணியை போல அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த சூழலில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? சனாதன கொடுமைகளை பற்றி பேசாமல் எச் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? அண்ணாமலை உடனடியாக அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? குருமூர்த்தி அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? அவர்களெல்லாம் என்றைக்காவது மேதகு பிரபாகரனை ஆதரித்ததுண்டா? அவர்கள் என்றைக்காவது எல்டிடி இயக்கத்தை ஆதரித்து பேசியவர்களா? பிரபாகரனை ஏற்காதவர்கள், எல்டிடி இயக்கத்தை விமர்சித்தவர்கள், தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரை எதிர்க்கும் போது வலிந்து கட்டிக்கொண்டு வலிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ திராவிட இயக்கத்திற்கு எதிரான அரசியல் என்று நாம் கருதிவிடக்கூடாது. திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான அரசியல் என்று நாம் ஒதுங்கி நின்று விட முடியாது. நாம் எல்லோரும் பேசுகிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல், நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கிற சனாதன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல், சனாதன சங்க பரிவாரங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு தருகிற அரசியல், தமிழ்நாட்டிலும் அவர்கள் காலூன்றுவதற்கு வேரூன்றுவதற்கு வழிவகுத்து தருகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலித் இயக்கங்கள் சங்க பரிவாரங்களோடு கரைந்து போய் நிற்கின்றன. அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் குறித்து பல விவாதங்கள் நடந்ததை நீங்கள் அறிவீர்கள். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.